ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான டாமாவோட வந்திருக்கேன் காய்ஸ். நம்மளாம் ஆன்லைனில் நிறையா பொருள் வாங்க போகிறோம். ஆனால் நம்ம ஹீரோவையே ஆன்லைனில் வாங்க போகிறாங்க. அதுவும் $10 வாங்க கதைக்குள்ளே போகிறோம். இவங்க தான் நம்ம ஹீரோயின். நைட்டு செல்லு பார்த்துட்டே படுக்கலான்னு படுத்திருக்காங்க போல். பார்த்தா செல்லில் வந்து ஒரு ஆஃபர் வருது. நல்ல ஹேண்ட்ஸமான ஆல்ரெடி ஹீரோ வந்து உங்களுக்கு $9.9 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆடை பார்த்தோன்னா, ஐயோ இவ்வளோ அழகான ஹேண்ட்ஸம் ஹீரோ $9.9 யூரோன்னு நினைக்கிறேன். அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு அதை அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு பார்த்தா ஓகே எடுத்து அதுக்குள்ளே கரண்ட் கட் ஆகிடுது. அவங்க அதை பற்றி நினைக்கல. ஆனால் ஃபோனில் என்ன காமிக்குது, உங்கள் ஆர்டர் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேக்கு நினச்சிட்டாங்க, ஸ்கேம் நினச்சிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே டிப் டாப்பாக கிளம்பி வேலைக்கு போக பார்க்குறாங்க. மிகப்பெரிய பேலஸில் அவங்க மெய்டாக இருக்காங்க போல். அவங்க இன்றைக்கி நாளை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா கொரியர் வந்திருக்கு. உங்களுக்கு தான் கொரியர் வந்திருக்கு, பார்சல் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, இல்லையே நான் எதுவும் ஆர்டர் போடுவே இல்லை மேடம், இந்த ட்ரெஸ்க்கு உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் போய் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது. என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட்னு ஆச்சரியமாகி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோட பேர் லுவா அது இருக்குது, இவங்க பேர் இருக்குது. ஆனால் ஃபோட்டோஸ் 2 இல்லை. ஐயோ என்னது மேரேஜ் ஃபேக்குன்னு நினச்சா அப்போ உண்மையான மேரேஜா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இதுவும் ஃபேக்காக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பீரோக்குள்ளே வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அடுத்ததாங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் சிஇஓ ஆச்சே. அதுவும் இப்போ நம்ம ஹீரோயின் வாங்கினது நம்ம ஹீரோ தான். அவங்க வந்து ஆஃபீஸில் வந்துட்டு பார்க்குறப்ப ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களும் அதே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. தாத்தா ஆனால் ஆன்லைன் இன்டர்நெட் சர்வீஸ் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடாது, என்ன போய் $9 நீங்கள் விற்றுட்டீங்களே தாத்தா அப்படிங்கிறாங்க. ஆனால் பொண்ணு சூப்பர் பொண்ணு பேராண்டி, அந்த பொண்ணு உனக்கு நல்லா மேட்ச் ஆகும், அவள் நீ பத்திரமா பார்த்துக்கணும் சரியானு சொன்னதுக்கு, சரி ஆனால் ஃபோட்டோ இல்லையே நான் எப்படி உங்கள் பேத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு நீ இதை கண்டுபிடிக்கணும், நான் வந்து அட்ரஸ் அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுக்குறேன், மற்றதில் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. நம்ம டிப்டாப்பாக கிளம்பி வெளியே வந்து எங்கே போகலாம், பேலஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பேலஸ்க்கு போகிறாரு. இவரோட பேலஸில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஹீரோ வந்துட்டு எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னோன்னா அவங்க எல்லோரும் அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெய்டாக இருந்தாலும் அங்கே அவ்வளோ அழகாக இருக்கணும் போல். அதனால் வந்து மூஞ்சிக்கு பவுடர்லாம் போட்டு அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டாங்க சொன்னோன்னா எல்லோரும் வேகமாக வெளியே வந்து நிற்கிறாங்க, லைனாக நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்தோன்னா குமிஞ்சு வணக்கம் சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் நம்ம வந்து ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசனை அவங்களுக்கு, ஒருவேளை அவராக இருக்குமோ, அவர் பேர் ஒன்று தான். ரூம்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ பேரும் நம்ம சிஇஓ பேரும் ஒன்று தான், நம்ம புருஷன் பேரும். ஒருவேளை இவராக இருக்கும் சொல்லி அந்த சின்ன டவுட் வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பெட்டில் படுத்து நம்ம அவங்க இதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிஸ்டம் மூலமாக தானே வாங்கினாங்க. சிஸ்டம் வந்துருச்சு. பார்த்து நிறையா டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்குனா, இவங்க ஏற்கனவே நம்ம அமௌண்ட்டை வந்து ஆன்லைனில் வாங்கியாச்சு. அடுத்து வந்து ஃபுட்டு, அப்புறம் அவங்க சம்மந்தமான நிறையா வருது. மெடிக்கல் ப்ரோக்ராம், கல்யாண வீடு, அந்த மாதிரி நிறையா காமிக்குது. அதில் இவங்க வந்து திருப்பூருக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு மெடிசன் வந்துருச்சு. பார்த்தா அது வந்து கேன்சர் மெடிசன், அது உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிருக்கணும். அதை பார்த்துட்டே பாட்டிக்கு வந்து இந்த கேன்சர் குணமாக்கலாம், ஈஸியாக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ ஹஸ்பண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குழப்பம் வேறு. அப்புறம் வெளியே கதவு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு வேலைக்காரி வந்திருக்கு. அவள் வந்து சொல்கிறா, என்னோட துணியை நீ துவைச்சிரு மிஸ்டர் லூவோட துணிங்கிறதுக்கு. இதுவும் வேலை, எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, நான் எனக்கு வந்து பீரியட்ஸ்ப்பா, குளிர் தண்ணியில் கை விட்டா செட் ஆகாதில்ல, அதுக்கு தான் அப்படின்னா. ஓ அப்படியா, என்னோட வாலெட் வந்து எம்டியாக இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுற, உன்னோட வாலெட் இருக்க மணியில் என் வாலெட்டை கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதுவும் அதே மாதிரி தான், உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமா நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து உங்களை மிஸ்டருக்கு கூப்பிட்றாங்க வாங்க சொன்னோன்னா நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோயின் போயிட்டாங்க. அங்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு கையில் ஒரு வாட்ச் வச்சுருக்காரு. இந்த வாட்சை போய் நீ ஃபிக்ஸ் பண்ணுங்கிறாங்க. அவன் வந்துட்டு, சார் நான் வந்து இங்கே சாதாரண மெய்டு தான், அதுக்கு தான் படிச்சிருக்கேன், க்ளீனிங் தான் படிச்சிருக்கேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து வாட்ச் ரெடி பண்ண சொன்னால் நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ என்னையுமே எதிர்த்து பேசுகிறியா, இங்கே ரூல்ஸ் எதுவுமே நீ ஃபாலோ பண்ண மாட்டியா, அதனால் இப்போ நான் ஃபயர் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே, சார் நான் வந்து இங்கே இருக்க ரூல்ஸ் படி தான் பேசிகிட்டு இருக்கேன், சார்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள், நான் ஏதாவது ரூல்ஸ் மீறி இருந்தேன்னா நீங்கள் ஃபயர் பண்ணிக்க நம்ம ஹீரோ தைரியமாக சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு அது பிடிச்சி போயிடுது. அப்படின்னு அவரை பார்த்துட்டு நம்ம அந்த அசிஸ்டண்ட்டை பார்க்குறது ஒரு ஆமான்னு தலையை சொன்னா, சரி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது இடையில வந்து வெளியே வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் போயிடுங்க, நம்ம ஹீரோ கிட்ட வந்து திட்டு வாங்குற, வேலையை விட்டு போயிடுவா, போனது நிம்மதின்னு சொல்லி அவங்களா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இவன் என்னோட பர்சனல் மெய்டு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் இனி 24 மணி நேரம் நீ ஃபோன் ஆன்லேயே வச்சிருக்கணும், 24 மணி நேரம் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ ஃபோன் எடுக்கணும்னு சொன்னோன்னா, சார் 25/7 சொல்கிறீங்க, அப்போ பெய்டு ட்ரிபிளாக உனக்கு கிடைக்கிறோன்னா, ஓ சூப்பர் சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக போகிறோம்னா அவங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துட்டு ஓ இவர் பேரும் நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரும் ஒன்று தான், நம்ம ஹஸ்பண்ட் பேர் ஒன்று தான், இவர் நம்ம ஹஸ்பண்டோ, இவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ, நமக்கு லைஃப் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே யோசிக்கிறப்போ அவர் வந்துட்டு இல்லையே எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போன்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அப்போது அங்கே நின்று பார்க்குறப்போ $200 மில்லியன் கொண்ட ஒரு செயினை வந்து வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போகிறப்போ அவளுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னது 120 மில்லியனா? அப்போ கண்டிப்பாக இவராக இருக்காது. இவரை போய் யாராவது ஆன்லைனில் $9 விற்றுருப்பாங்களா? நான் தான் பெருசாக கனவு கண்டுட்ட போல. அப்போ என் ஹஸ்பண்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து போகிறத பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறாரு. எங்கே போகிறான்னு சொன்னோன்னே அட்ரஸை பார்த்துட்டு அங்கே போயிட்டாரு. வர வழியில் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா, சார் அப்படி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃப் இந்த ஏரியா தானேன்னு சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அந்த வீட்டில் யார் இருப்பா? நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ நல்ல மனுஷன், இவர் தகுதிக்கு கீழே இறங்கி புவரான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அவரை பார்த்து பெருமை. நம்ம ஹீரோ போய் வீட்டில் இருக்க அந்த கதவை தட்டுனா ஒரு ஆள் திறக்கிறான். அவன் பார்த்துட்டு ஆமாம் நீ யார் வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கேட்குறான். அவன் வந்துட்டு அப்படி யாரும் இல்லை, நீ போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். வெளியே நிற்கிறப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க 2 பேரும் தான் அந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க. அந்த பொண்ணு தான் ஒய்ஃபுன்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிறான். இவன் போன கதை சாத்தினதுக்கு அப்புறம் பேபி உனக்கு நான் பெஸ்ட்டாக உன்னோட ஹஸ்பண்ட் பெஸ்ட்டான்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து இவன் நமக்கு அஃபேர் பண்ணுறான்னு புரிஞ்சிருச்சு. உடனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடு, இவள் உடனே டைவர்ஸ் பண்ணியே ஆகணும், எப்படி சீட்டிங் பண்ணியிருக்கா பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அந்த டைமில் வந்து இவர் லிஃப்ட்லேருந்து கீழே இறங்குறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு கதவு தட்டுறா. நான் வந்துட்டு கதவு தரேன்னு சொன்னோன்னே நம்ம சித்தி தான், அது யாருன்னா ஹீரோயினோட சித்தி, அவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி. அங்கே இருக்கிறது வந்து அந்த சித்திக்காரியோட கள்ளப்புருஷன். இப்போ அவங்க உள்ளே வந்துட்டு ஆமாம் எதுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, உன்னை வந்து இவனுக்கு அவங்க 2 பேருமே அஃபர் தான். அவன் என்ன சொல்கிற வெக்கமே இல்லாமல் இவனை வந்து உனக்கு நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே, என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே கோவத்தில் பிடிச்சி அடிச்சு போடுறாவோ, என்ன தைரியம் இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன், நீ உடனே டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஆஸ்பத்திரிக்கு தேவையானது எல்லாமே, உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, இவங்க பாட்டியோட ஆஸ்பத்திரிக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பா, இங்கே வாரு பாருன்னு சொல்லி பெட்டியே பணத்தில் காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அவள் முடியவே முடியாதுன்னு கோவமாக கத்திட்டு இருக்கிறப்போ, நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அவகிட்ட மிக்ஸ் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிட்ட வந்து அவள் மேலே அவளை தள்ளி விட்டு அவளை இது நீ வந்து சித்திக்காரியே சொல்கிறா, நான் உன்னோட ஸ்டெப் மாம், நீ சொன்னதாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை என்ன வேணால் பண்ணிக்கணும் அவங்ககிட்ட சொன்னோன்னே, கண்ணு முன்னாடியே அவளை ரேப் பண்ண போனால் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துடுறா. அவங்ககிட்ட இருந்து ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வராங்க. வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. மழை வேறு வந்துட்டு இருக்க, ஒரே அழுக. எதுக்கு தான் என்னோடய ஸ்டெப் மாம் வந்து இப்படி நான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க இது பண்ணுறாங்களோ, என்னோடய பாட்டி வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க, அப்பாவும் செத்து போயிட்டாரு, ஸ்டெப் மாம் இப்படி பண்ணுறேன், என் புருஷன் எங்கே இருக்கான்னு தெரியல, நான் என்ன தான் பண்ணுறது, இதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, உங்களோட ஹஸ்பண்டோட இருக்கிறத வந்து சடனாக 5 பாயிண்ட் ஏறிச்சுன்னு சொல்லி வருது. எதுக்கு இது சடனாக 5 பாயிண்ட் ஏறிச்சுன்னு காமிக்குது. அந்த அழுகையிலையும் யோசிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கொடை பிடிச்சிருந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறான். யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோட அசிஸ்டண்ட். அப்போ தான் அவனோட காரு அங்கே வந்து இவ கீழே விழுவதில் நம்ம ஹீரோ பார்த்து என்னென்ன போய் பாருன்னு சொல்லி அனுப்பியிருப்பார். இங்கே வந்து பார்த்துட்டு என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா, இந்த வாட்சை வந்து ரெடி பண்ண சொல்லி நம்ம சார் சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னே, காருக்குள்ளே தான் இருக்காரு, நீ வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. எந்திரிச்சு பார்க்குறா, கால் வந்து நகரவே முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த வாட்சை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு தெரியாத மாதிரியே கேட்குறாரு. பார்த்துட்டு ஓ ஆமாம் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம் இந்த நைட்டில் நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டோன்னே, எங்கள் வீட்டில் என்னை வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னோன்னே, நீயே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பாட்டி ஓட முடியாமல் இருக்காங்க, புருஷனோட ஆன்லைனில் வாங்கியிருக்கு, இவர் தப்பாக நினச்சி என்ன ஃபயர் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, இந்த வேலை தான் எனக்கு நிச்சயம், அதனால் இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அதை நான் திரும்ப எப்படி நான் சொல்கிறது, அவங்ககிட்ட சொன்னால் கேட்கல அப்படிங்கிறாங்க. சரி உன்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லி இதை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு லூசுத்தனமான ஆள், ரொம்ப ஒரு டிராகன் மனுஷன். அவன் வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்ததே இல்லை, என்னை பார்க்கவும் வரல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. அதாவது கல்யாணம் சர்டிஃபிகேட் பண்ணுறப்ப கூட அவன் வரல, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அதனால் நான் பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி இருப்பான்னு கூட தெரியலன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஆமாம் எனக்குமே நான் பொண்ணை பார்த்ததில்ல, சர்டிஃபிகேட் மட்டும்தானே கை கிடச்சிது, அதுவும் மெயில் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவன் நினைக்கிறத பார்த்துட்டு சரி அந்த துண்டை வந்து அவட்ட கூட டிரைவர்கிட்ட சொன்னோன்னே, அவருக்கு வந்து இவங்க 2 எப்படி சேர்த்து வைக்கணும்னு ஒரு மாதிரி ஆசை. இல்லை துண்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கோர்ட்டை கலட்டி கொடுக்குறாரு. சரி இவங்க வந்து மேடம் தானே பார்க்க போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி யோசிச்சு, ஆமாம் மேடம் பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ கேட்குறப்போ, டிரைவர் சொல்கிறாரு, ஆமாம் ரொம்ப பெரிய நல்ல மேடம் தான், ரொம்ப சூப்பரான பொண்ணு அப்படிங்கிறாரு. ஓ இது சந்தோஷமாக, ஓ அப்படியா சூப்பர், இப்போ நான் உங்களுக்கு இங்கே என்ன பண்ண ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுத்தே போடுறேன், இங்கே இருக்க ஒரு ஷாப் இருக்குது, அங்கே நம்ம போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்துட்டு உனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை,
பரவாயில்ல சார் வாங்க, நம்ம ட்ரிங்க் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். நமக்கு அந்த டிரைவர் வந்துட்டு சடனாக பிரேக் போட்டு, என்னது மிஸ்டர் லூவை நீ சாதாரண ஷாப்பில் ட்ரிங்க் பண்ண கூப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன டூச்சியா, இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க, நான் எப்போயோ கேட்டதுக்கு இப்போ ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனையே கலாய்ச்சி விட்டுட்டா. அதுக்கப்புறம் 2 பேர் இப்போ 3 பேர் உட்காந்து ஷாப்பில் வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஆமாம், ஒரு டம்ளர் எல்லாம் குடிச்சிட்டா கொஞ்சம் போதையாயிருச்சு. நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய சிஇஓவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆமாம், அதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆமாம், உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயந்தான், என்ன மாதிரி ஆளை கூட தண்ணி அடிக்கிறது தேவையில்லாத விஷயந்தான்னு சொல்லிட்டு புலம்புறப்போ 2 பேரும் அவளை முறைச்சோன்னே, ஐயோ சாரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு தானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இன்னொரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்றா. ஒவ்வொரு போதையாகிறது. எந்திரிச்சு நிற்கிறா. பார்த்தா இந்த சைடு இருக்கிற அசிஸ்டண்ட் வந்து அவளுக்கு அவளோட சித்திக்காரியாகவும், அங்கே இருக்கிறவன் அவனை ரேப் பண்ண வந்தவன் தெரிய 2 பேர், டேய் சித்தி உன்னை என்னை பார்த்தா ஏடிஎம் மிஷின் மாதிரி தெரியுதா அடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உன்னை நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறப்போ இந்த சைடு, ஆமாம் ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து நீ என்னவே கல்யாணம் பண்ணி சொல்லுவேன், பணம் கொடுத்துட்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி போகிறான்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சி இழுக்கிறா. 2 பேர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. உடனே அவங்க சட்டை மேலே ஒரே மாமிட்டு. உடனே நம்ம ஹீரோ மேலேயே வந்து அப்படியே சாஞ்சிடறாளா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அங்கே படுத்துருக்க எந்திரிச்சு பார்க்குறா. பக்கத்தில் அசிஸ்டண்ட்டு தான் இருக்கான். ஹீரோ கொடுத்தது தானே தெரியும், அவன் தான் புருஷனு. அசிஸ்டண்ட் கொடுத்தோன்னே அப்போ ஒரு மாதிரி பாசமாக இருப்பாரோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறா. இந்தா எந்திரி, நேற்று ஓவராக குடிச்சிட்டு ஒரு சூப்பு குடிக்கிறதுக்கு பயந்து நினச்சிட்டு எந்திரிக்கிறா. என்ன மயங்கி விழுந்துட்டுனா, ரொம்ப தண்ணி அடிச்சிட்டுனா, அவர் ஏதாவது நான் பண்ணிட்டேனா, தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்னு கேட்டதுக்கு, ஆமாம் அவர் மேலே மொத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். ஐயோ அவர் 2 மில்லியன் சூட்டு அப்படின்னா, ஐயோ போச்சா, நீ லைஃப் லாங் நான் வேலை செஞ்சாலும் அந்த காசு என்னால் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நீ ஒன்று புதுசெல்லாம் ஒன்று வாங்கி தர வேண்டாம், என்னை க்ளீன் பண்ணி மட்டும் கொடு போதுன்னு சொன்னோன்னா இவங்களும் சிரிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு சூப்பை குடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே ஃபோன் கால் வருது. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பார்த்தா அவன் தாத்தா தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோன் கால் இருக்கிறது நம்ம தாத்தா. என்ன தைரியம் தான் நீ டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருப்ப தாத்தா, அவள் வந்து சீட்டிங்கான பொண்ணு, கண்ணு முன்னாடி நான் பார்த்தா சீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதுக்கு, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு தான், அவளை பற்றி பேக்ரவுண்டு ஃபுல்லாக விசாரிச்சு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ நம்பிடானதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்க வந்து வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் வர வரைக்கும் இந்த விஷயத்தை நீ ஹோல்டு பண்ணி வை, டைவர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இவர் வந்து இந்த டைவர்ஸ் டீட்டெயில்ஸ் அவகிட்ட அனுப்பிடுன்னு சொல்லிட்டாரு. இவன் வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறப்ப அந்த 2 பொண்ணுங்க இவளை பிடிக்கவே பிடிக்காதெல்லாம் வந்து நிற்கிறது. வந்துட்டு பார்த்தியா நம்மளோட மிஸ்டர் லீ வந்து ஒய்ஃபுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. இவ பக்கத்தில் அவள் பேரை சொல்லியே வந்து இவ வந்து கண்டிப்பாக என்னமோ பேசி மயக்கிட்டா. நேற்று கூட அவர் தானே இவரை தூக்கிட்டு வந்தார். கொஞ்ச நாள் பேசி பழகி எப்படி நம்ம அப்படி டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப இவள் டென்ஷனே இந்த சைடு வந்துட்டா. திரும்பவும் வந்து ஏன்டி நேரடியாகவும் சொல்லி பார்த்துட்டோம், மறைமுகமாகவும் சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் பார்த்தியா இந்த பொண்ணுங்களே இன்னும் இப்படி தான் இருக்காரு, அவர் முன்னாடி ஒரு மாதிரியும் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் இருந்துட்டு எப்படி தான் இவங்கள பச்சையா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எதை பேசியிருப்பா போல் பலான்னு ஒரு அறை, எவ்வளோ தைரியமாக தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு அறை. அவங்க 2 பேர் திரும்ப அடிக்க வரப்போ கையை பிடிச்சிட்டு தடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் அடிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி நின்று கையை பிடிச்சிட்டாரு. இவளுக்கு அப்படியே அழுகப்போ அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா ஹீரோ சார் இவன் எப்படி பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறப்போ சொல்கிறா, என்ன மிஸ்டர் லூவா அவரே வந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அவன் ஹீரோ நினச்சா பின்னாடி நம்மளோட ஃபேமிலி ரெப்புடேஷனை எப்படி காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மேலே சாஃப்ட் ஃபீலிங்கு. அவர் என் வேலையை என்னைக்கு போனாலும் எனக்கு உங்களோட கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னானே. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவங்க அடிக்கிறதுனால உன் கை வலிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் நீ அமைதியாருன்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிட்டாங்க. ஆமாம் இவளுக்கு அடித்தா என் கை தான் வலிக்குன்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாகிட்டா. இந்த நிமிஷம் நீங்கள் வேலையை விட்டு நிற்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஐயோ இவ தான் எங்களை அடிக்க வந்தா, நீ என்ன பேசுனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு என்னோட லீகல் டீம் வரும், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறாங்க. எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீ போய் வேலை பாரு, இதை என்னோடய ஃபேமிலியோட ரெப்புடேஷன் அதை நீங்கள் காப்பாற்றுறீங்களா மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டோன்னா அவங்கள போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து தாத்தா வந்துட்டார். தாத்தா வாங்க நீங்கள் வருவீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் வந்து நீ இப்படி பண்ணி நினச்சி கூட பார்க்கல, கடைசியாக உனக்கு ஒரு அழகான மனைவியை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீ இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சிஸ்டம் வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. என்ன சிஸ்டம் திடீர்னு சொல்லுது. அப்போ என்னோட யார் ஹஸ்பண்ட்னு சொன்னோன்னா, நீ தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது க்ளூ கூட சிஸ்டம் சொன்னோன்னா, ரீசெண்டாக நீ பார்த்தா அந்த பையன் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி காமிக்குது. ரீசெண்டாக நான் யார் பார்த்தேன்னு யோசிக்கிறப்போ அந்த கொடை பிடிச்சது அசிஸ்டண்ட்டு.
சூப் கொடுத்தது அசிஸ்டண்ட் யோசிக்கிறா, ஆமாம் நம்ம வந்து ஹஸ்பண்டாக நினச்சிட்ருக்கோம், நம்ம லூக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இவர் தான் சிங்கிள், அப்போ கண்டிப்பாக இவர் தான் ஹஸ்பண்டாக இருப்பார், ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஹீரோவுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. அது வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஃபால் ஆகிற சீசனுங்கிறங்காட்டி ரொம்ப ட்ராப் ஆகிடுது. அந்த டைம்லேயும் வந்து பார்ட்டி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து சாப்பிடாம அந்த பார்ட்டிக்கு போகலான்னு சொன்னால் உங்களுக்கு அது போகிறதெல்லாம் பிடிக்காதில்ல, அப்புறம் எதுக்கு போகலான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கேட்டோன்னே, இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணி ப்ரெஷராக இருக்குது, அதெல்லாம் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த அசிஸ்டன்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட் நினச்சிருக்கங்காட்டி, ஓ இந்த பார்ட்டிக்கு போனால் அவர் கூட தனியாக பேசவே நமக்கு டைம் கிடைக்கல, அங்கே அவரோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு டைம் கிடைக்கும், எப்படியாவது அது கூட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்கா, சரி அங்கே போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிக்கனில். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அங்கேயே லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த அசிஸ்டண்ட்டு கூட 2 பொண்ணுங்க இவங்க எல்லாம் சேர்த்து அந்த லாலிபாப் அந்த குச்சி ஸ்டிக் இருக்குன்னு அந்த லாலிபாப் வந்து எல்லாம் வேக வச்சுட்ருக்காங்க. அப்புறம் நம்ம அவர்கிட்ட இருந்தங்காட்டி அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. போய் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாங்க, நான் எடுத்துக்க வைக்கவா, இது உங்களுக்கு எடுத்து வைக்கவா, இதை சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அவங்களும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே கடுப்பாக ஜலஸாக இருக்குது. இவங்களுக்கு தான் ஒரு மேலே கண்ணு இல்லை, ஒய்ஃபும் சரியில்லை, சரி இவ எப்போயாவது பண்ணுன்னு சொல்லி ஈர்ப்பு மாதிரி வந்திருக்கு. கிட்டவா சொல்லி என்னாச்சு, இல்லை என்னோடய மவுஸு காணும் எங்கேன்னு தேடி கொடு அப்படிங்கிறாங்க. மவுஸா இந்த இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியல நினைக்கிறேன், நீங்கள் முதல்ல ஒரு கண்ணாடி போட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்கார, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுறாரு. அவங்க ஹீரோயினுக்கு இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு புரியல. அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு அங்கேருந்து அப்படி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, உடனே தன்னோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு உடனே ஜெலஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே டைமில் தான் அவரும் கழட்டியிருப்பார். இவர் வந்து போடுறக்குள்ளே அந்த ஆளை போட்டார். இருந்தாலும் கோவத்தில் என்ன பண்ணார், திரும்ப நம்ம ஹீரோயின் மேலே போட்டு போய் உட்காந்துறாரு. அவருக்கா குளிர் தாங்க முடியல. இவங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அங்கே அப்படியே குளிர் அடங்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சுச்சுவேஷன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லி பாவம் சொல்லி போய் அவரை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவருக்கு ஓவர் காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் படுத்துக்கிறப்போ அவங்க வந்து இவருக்கு படியில் இருந்தாங்கட்டு இவருக்கும் காய்ச்சல். அப்போ தாத்தா இருந்துட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லாமல் கேட்டால் ஒய்ஃப் நம்பர் சுவிட்ச் ஆஃப், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு முடியல நான் பார்த்துக்குவா, இல்லை உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஓனர் சொன்னார், நீங்கள் போங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்போ ரொம்ப முடியாமல், இல்லை பரவாயில்ல நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை வந்து கிட்ட வந்து முகம்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறங்காட்டி எல்லாம் பத்தெல்லாம் போட்டு விட்டு பார்த்துருக்காரு. நம்ம ஹீரோ வந்து கண் முடிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். கூடவே வந்து உடம்புலாம் செக் பண்ணிகிட்டு இருக்காருங்க. உடம்புக்குள்ளே எல்லாம் அந்த ஈர துணியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதில் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் முதல்ல போங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களை வந்து செடியூஸ் பண்ண நினைக்கல, உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மேரிட் உமன், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப மேல் பாடி எல்லாமே உள்ளே விட்டு தொடச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கீழே இப்போ அவங்க மேல் பாடி தொடச்சி விட்டேன், இப்போ கீழ் பாடி துடைக்க போகிறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண கையை வைக்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை வேண்டாம் அப்படின்ட்டு வந்து கையை பிடிச்சி இழுக்கக்குள்ளே அவங்க ஹீரோ வந்து ஹீரோயின் மேலேயே விழுந்துட்டாங்க. அப்புறம் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, ஒன்றும் வேண்டாம் நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன், நீ போ, இல்லை நான் இப்போ கூட இருந்து பார்த்துக்கிறேன், சொன்னால் கேளுமா, இப்போ நல்லா தான் இருக்கு, நீ முதல்ல போ, நீ கிட்ட இருந்தாலும் என்னமோ பண்ணுதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சரி எதாக இருந்தாலும் உடனே என்னை அனுப்பி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாரு, உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம் வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை, அந்த ஆள் கூட ஆஃபரில் இருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவளை பற்றி தெரியும், ஒரு டிஸ்கஸ்டிங் உமன் அப்படின்னு பார்க்குறப்ப யாரோ வர மாதிரி இருக்குது, ஒய்ஃபு தான் வந்துட்டாலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. உங்களை பார்த்துக்க ஆள் இல்லைல்ல, அதனால தான் நீங்கள் இவங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ சார் உட்காந்துருக்கிறப்ப அஸ்டான் வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருப்ப அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பார்க்க போயிருக்காங்கன்னா சரி அது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிடு, அது இல்லாமல் அந்த ஃபேமிலி என்னோடய ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிக்க அந்த ஃபேமிலி வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது, அது என்ன இஷ்யூன்னு பார்த்து அவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடு, நான் இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ண சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம அந்த ஒய்ஃபை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அது ரெண்டும் ஜெலஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெளியே வரைக்கும் கேட்குது. கதவை திறந்துட்டு போயிடுறாங்க. உடனே ட்ரெஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிக்குது. ஐயோ யாருன்னு எதுக்குள்ளே வந்து ஐயோ என்ன பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்துறாங்க. என்ன வேணுங்கிறதுக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும் இந்த அப்படின்னு. இவங்களுக்கு யோசனை, ஓ உண்மையிலே அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அப்போ புருஷனுக்கு அவளை பிடிக்கல, அப்போ டைவர்ஸ் வாங்க போகிறாங்களா, இதை இப்படியே பண்ணி நம்ம பணத்தை கறந்துன்னு சொல்லி இதுக்கு 2 பக்கா பிளான் போடுதுங்க. அது 500,000 அவங்ககிட்டே கேட்குது. அதுக்கு ரெண்டும்
எப்படியாவது இவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பொம்பளை கூட வாழவே கூடாதுன்ட்டு அவரும் எல்லாம் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போய் அப்புறம் பாட்டிக்கு முடியலன்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன வந்து பார்க்க வந்தா அந்த வில்லன்காரன் அங்கேயே உட்காந்து பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவன் வந்து நீ எதுக்கு இங்கே வந்தால் ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொன்னேன்னா இல்லை இப்போ உன்னை கல்யாணம் பண்ண தான் வந்திருக்கேன், உன் புருஷனுக்கு கூட பிடிக்கல, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் பாட்டியை வேறு நாங்கள் கொன்னே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவளும் வந்துடுறா, அவளும் வந்து இந்த பேப்பரில் நீ டைவர்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதில் பிடிங்க எரிஞ்சிட்டு இப்போ நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டு அவளை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அங்கேருந்து பொருள்லாம் உடைக்கிறாங்க. இவளு பாட்டி கையில் ரத்தத்தெல்லாம் போய் துடைக்கிறா. அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க கையில் இருக்கிற அந்த கத்தி இருக்குல்ல கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து அவள் கழுத்துலேயே வச்சுட்டு இப்போ நீங்கள் இருந்து போகல உங்கள் 2 பேரையும் கொலை பண்ணிடுவ போங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் விரட்டி விடுறா. ஒரு வழியாக அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஐயோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பே இல்லையே பாட்டிக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவளுக்கு வேறு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நம்ம ஹீரோயின் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இங்கே ஹீரோகிட்ட வந்து அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு, நம்ம போய் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் இவங்க 3 பேரும் அதாவது அந்த அவளோட சித்திக்காரி அந்த கள்ளக்காதலன் நம்ம ஹீரோ எல்லாரும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு சொன்னால் அதை வாங்கி பார்த்துட்டு நான் அமௌண்ட்டு கேட்டேன்னு என்னாச்சு எல்லாமே ஓகே கையெழுத்து போட்டுருந்தாங்க. இல்லையே அந்த அமௌண்ட்டு பத்தாது எங்களுக்கு 2 மில்லியன் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னது 2 மில்லியனா? ஏன் நீ 2 மில்லியன் கொடுத்தா நாங்கள் அழகாக சைன் போட்டு கொடுப்போம், இல்லாட்டி நீ வேறு பண்ணிக்கணுத்துக்கு என்னமோ பண்ணித்தல, எனக்கு 2 மில்லியன் நான் காசு கொடுக்குறேன், நீ உடனே கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ இவங்க பணம் கேட்டால் நிறைய கொடுப்பான் போல, இப்போ என்ன பண்ணலான்னு அந்த வில்லங்காரன் யோசிக்கிறான். எங்களுக்கு 5 மில்லியன் வேணும்னு சொன்னோன்னே நீ என்ன பணம் ஏற்றிக்கிட்டே இருக்க, டைவர்ஸ் வேணுமா உனக்கு, கண்டிப்பாக நீ சைன் பண்ணி வேணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும் பணம், எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுற உடனே வந்து ஓகே 5 மில்லியன் சொல்லி அந்த கார்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கார்டை வாங்கி வச்சுட்டு சரி இப்போ நீ போ நாங்கள் இப்போ நாளைக்கு சைன் போட்டு தரேன்னு சொன்னதுக்கு பணம் வாங்கியாச்சு இப்போவே சைன் போடுன்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, நாளைக்கு நீ வந்துக்கும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னே உடனே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அவனோட கூட்ஸ் எல்லாம் போக வேண்டியது போகாமல் எல்லாம் ரத்தாகி அவனுக்கு 25 மில்லியன் லாஸ் ஆகிடுச்சு. 5 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு அந்த நாய்க்கு 25 மில்லியன் போயிடுச்சு. அவன் ஃபுல்லாக பேங்க் ஆட் பண்ணிட்டா. அப்போ தான் என்னோட பவர் முடிஞ்சிச்சு. ஐயோ மிஸ்டர் லூ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து கெஞ்சுறான். எங்கிட்டே நீ அதிகாரம் பண்ணிட்டுருக்கேன், அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இந்த மாதிரி பேசுவேன், இனிமேல் என் ஆட்டத்தை நீ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனை ரொம்ப கேவலமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கா இப்படி பண்ணிட்டானேன்னு கோவம் இல்லை, நம்ம ஹீரோயின் மேலே திரும்புது. அவளால் மட்டும்தான் எப்படியாவது அவள் டைவர்ஸில் சைன் வாங்கிட்டு இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு சந்தோஷமாக நம்ம பாட்டிக்கிட்ட வராங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கியானதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாம நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ டிவியில் வந்து அவங்களோட ஷென் ஃபேமிலியில் வந்து 50 மில்லியன் வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி பேசியிருக்கிறதெல்லாம் வந்துன்னு அவங்க 2 பேருக்கு சந்தோஷம். அந்த நம்மளை குடும்பம் பண்ண அந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு என் பையன் செத்தே போயிட்டான், நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட எல்லா கடவுள் நல்லா தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வராரு. ஹாய் பாட்டி எப்படி இருக்கீங்க, நாங்கள் இந்த வழியை பார்க்க வந்தோம், நீங்கள் வந்து உடம்பு சரியாமல் இருக்கீங்கன்னு தகவல் கிடச்சி தானே பார்க்க வந்தேன்னு சொன்னோன்னே ரொம்ப நல்ல பையனாக இருக்கியாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவர் நம்மளை பார்க்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை நினச்சி அதை பார்த்து அவளும் வெக்கப்பட்டுக்கிறா. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட வந்து பேசுகிறப்போ நீ ரொம்ப ஹேண்ட்ஸம் நல்ல பையனாக இருக்க, இவளை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறியான்னு சொல்லி கேட்டோன்னே ஐயோ பாட்டிமா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறதுக்கு இல்லை கடைசி வரைக்கும் வேலையில் வச்சு பார்த்துக்கோன்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கா சிரிப்பு. அதுக்கப்புறம் பாட்டிக்கு தேவையான மிகப்பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க. அப்புறம் காரில் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒய்ஃப் என்னாச்சு அவங்க பார்த்தீங்களா பேசிக்கிறதுக்கு, அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் தேவையில்லாத விஷயம்னு சொன்னோன்னே இவங்க தான் நம்ம ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறா, அவர் என்ன நல்லபடியாக பார்த்துக்கிறாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிடுது. உடனே வந்து மிஷின் முன்னாடி வருது, உங்கள் ஹஸ்பண்ட் ஜெலஸ் ஆனங்காட்டி உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாகிடுச்சுன்னு சொன்னோன்னா ஐயோ நம்ம டிரைவர் இவர் கூட பேசுகிறது அவருக்கு பிடிக்கல போடி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தள்ளி உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு அதுக்குள்ளே அமைஞ்சிட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இவர் நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகிறாரு, இவங்க அந்த டிரைவர் தான் ஜெலஸ் ஆக நினச்சிட்டு இவங்க தள்ளியே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே சாய போகிறப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்து பிடிச்சிடுறாரு. அப்போ தான் அவங்க சொன்னது ஞாபகம் வருது, என்னோடய ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொன்ன கேட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நமக்கு இப்படி ஆயிடுச்சு இவளுக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் மேலே ஆசைப்பட்டார்ல அவருக்கு என்ன பண்ணு தெரியல. அப்போ சடன் பிரேக் போட்டோன்னா 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. பார்த்து போகிறது இல்லையா இப்படி தான் போவியான்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த இடிச்சதில் அவளோட கீழே விழுந்திருக்கு காடு. அந்த காடில் இவளோட பேர், அதாவது என்னென்னா இவள் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வேறு, இங்கே வேலைக்கு சேர்த்ததில் வேறு பேர் சொல்லி கொடுத்துருப்பா. அவளுக்கு அந்த பேரே பிடிக்காது. அதனால தான் ஹீரோனால இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அந்த கார்டை அவர் பார்க்கறதுக்குள்ளே எடுத்து வச்சுப்பா. நல்ல வேளை நம்ம ஐடென்டிட்டி வந்து அவர் பார்க்கல, இந்த பேரோட எனக்கு பிடிக்காது ராசி இல்லாத பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம்
வீட்டுக்கு வந்துட்டாங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து டென்ஷனாக வராரு. சாப்பாடு பண்ணி வைக்கிறேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க சித்திக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவங்க பாட்டி கடத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. அவ்வளோ வேக வேகமாக வீட்டுக்கு போகணும். அவங்க பாட்டி வந்து பிடிச்சி வச்சிருக்கா. இங்கே பார்த்தியா, இவ்வளோ வரதுக்கு இவ்வளோ லேட்டு, இப்போ நீ வந்து எனக்கு முக்கியமான ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிறத நீ பேசி ஆகணும், இதில் நீ கையெழுத்து போட்டுன்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் முடியாத, என் ஹஸ்பண்டுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கிறப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டியோட அந்த நகை கண்ணில் வச்சு ஊசி வச்சு குத்திட்டே இருப்பா. பாட்டி கத்திட்டே இருக்கும். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி பண்ணிடுங்க, எங்கள் பாட்டி விட்டுருங்க, உங்களுக்கு என்ன டைவர்ஸ் தானே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சத்தமாக படி, அந்த சேவ் பண்ணுவோம், நீ இதில் கையெழுத்து போட்டுக்கிற சொன்னோன்னா அவன் பேச அவள் கஷ்டப்பட்டு பேச முடியாமல் கொஞ்சம் லேட் பண்ணவா. இப்போ நீ பேச போகிறே இல்லையா, மணி ஆயிடுச்சு, 3 மணிக்கு அவங்கள நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே 3 மணிக்கு பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. 3 மணிக்குள்ளே வந்து நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இங்கேயே 3 மணி ஆயிரும். இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் சைன் வாங்க வைன்னு சொல்லி பண்ணிருக்கிறப்போ கீழே வந்து இவங்க போட்ட சத்தத்தில் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேலே வந்துடுவாங்க. வந்துட்டு வந்து அவங்களாம் சொல்லி கேட்பாங்க, இங்கேருந்து நீங்கள் போடுற சவுண்டு கீழே கீழே டிஸ்டர்ப் ஆனது என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டிக்கு கொஞ்சம் உட முடியல, அதனால நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவள் சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, இந்த கையை 4 விரலை அமுக்கி இங்கே வந்து நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லி சமைக்க செய்வாள். அவங்களெல்லாம் வந்து இப்படி நடுவிரலை வந்து இப்படி கையில் வச்சு இப்படி அமுக்கி 2-3 டைம் இப்படி அமுக்குனா அது வந்து அவங்க ஆபத்தில் இருக்கிறது அர்த்தம். அப்படி பண்ணோன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிச்சுன்னா வந்து ஹீரோயின் வந்து பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் செக்யூரிட்டிஸ்க்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இவனுக்கு ஐயோ போயிட்டா, நம்ம ஹீரோட சிக்குன்னா சின்ன பண்ண பையன் போயிடுவோம், நம்ம இருந்து இருக்க வேண்டாம் ஓடிடலாவான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ் ஆயிடுறாங்க. 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ, இவங்க வழின்னு தெரிஞ்சாலும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. பாஸ் பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் கொடுக்காம எஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாம், முதல்ல அவங்கள எனக்கு செக் பண்ண, அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து இங்கே இருந்தால் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேச வராங்க. இப்போ அவர் அங்கே அப்போ தான் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு வந்து டென்ஷனில் இருக்காரா, அதனால் எங்கிட்ட பேச முடியாது, நீ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு சொல்லிட்டு போயிடாரு. பார்த்தா ஷீட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா இந்த வேலையை விட்டு போகிறேன்னு கொடுக்குற ஷீட்டு. ஏன் வேலையை விட்டு போகிற அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கு இவர் வந்து நம்ம மேலே அன்பே இல்லை, நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, இவருக்கு பிடிக்கல போல், அதனால டைவர்ஸ் கொடுக்குறாரு போகிறேன்னு சொல்லி டிரைவர் நினச்சிக்கிறா, நம்ம அசிஸ்டண்ட்டு நினச்சிக்கிறா. அதனால இந்த பாட்டியை வச்சுட்டு இங்கே இருக்க முடியாது, நான் வேறு பக்கம் போய் தான் ஆகணும்னு ஷிஃப்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே சரி போயிட்டு வான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறப்போ அவள் எங்கே அவளை காணவே காணும் நம்ம ஹீரோ கேட்பாரு. அவள் வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம், நான் பர்மிஷன் கொடுத்துட்டு சொன்னேன்னு, எதுக்கு நீ அப்படி பண்ண, யாருக்கிட்ட போகிறேன்னு கோவமா கத்துறாரு. இல்லை முடியாத சிச்சுவேஷன், அதனால தான், எங்கிட்ட நீ கேட்டிருக்கணுமா இல்லையான்னு கோவப்பட்டுட்டு அவளை தேடி போகிறாங்க. பாஸ் நிலுங்கன்னு போடோன்னே ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறத பார்த்துட்டா. ஆமாம், இங்கே எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பாஸ் எனக்கு வந்து நிறையா காசு தேவைப்படுது, நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சேலரி கொடுக்குறாங்கன்னு ஹோட்டல் துடைக்கிற வேலைக்கு போயிட்டுருப்பா. உனக்கு இப்போ காசு தான் பிரச்சனையா, ஆமாம் பாட்டியோட மெடிக்கல் செலவுலாம் இருக்குல்ல, உங்கள் பாட்டியோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், டபுள் மடங்கு சம்பளம் கொடுக்குறேன் நீ வா. ஆனால் பாஸ் ஏன் இப்படி வரணும்னா, அவர் தான் இவ்வளோ சொல்கிறாருல, ஏன் பிடிவாதம் முடிக்கிற, நீ ஒழுங்காக வான்னு அசிஸ்டன்ட் சார் சொன்னானே, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அசிஸ்டன்ட் வந்து நம்ம மேலே பாசமாக இருக்காரு, அதனால தான் வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஹீரோனால தான் வந்து அவங்க போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கிறதுக்கு, ஆமாம் நீங்கள் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் மேரேஜ் நடக்க போகுதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, அவருக்கு மேரேஜ், ஆமாம் அவளோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டை வந்து மேரேஜ் பண்ண போகிறாரு, அதுதான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ஷாக்கு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, அப்போ ஒருவேளை இவங்க நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோமா, அந்த சிஸ்டம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட டைமில் இவர் இருந்தங்காட்டி நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமோ, ஒருவேளை நம்ம ஹீரோ தான் ஹஸ்பண்டாக இருப்பாருன்னு சொல்லி குழப்பமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பாஸ் நீங்கள் அவங்க மேலே ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, செக் பண்ணி பார்க்கலாமா, தேவையில்லாம் பச்சதா போடான்னு அவருக்கு வெக்க மாதிரி வந்துடுது. இல்லை பாஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணால் தானே தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க நல்ல உறவில் இல்லைன்னு தெரியுது, அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே, ஐயோ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத போடான்னு, பாஸ் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாருமா நாளைக்கு என்னோடய கல்யாணம், இன்றைக்கி நிச்சயதார்த்தம், நீ நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும், வரப்போ உன் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்டாக இருக்க முடியாது, இருந்தால் இப்படி இல்லை ஹஸ்பண்டை கூப்பிட்டுவான்னு சொல்லியிருப்பாரா, நம்ம தான் தேவையில்லாமல் அவர் அப்படி நினச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோ நம்மளோட ஹஸ்பண்டாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. அடுத்த நாள் இங்கே இருக்கிறப்போ ஒரு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவர் தானோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பாஸுங்கிறாங்க. என்ன பாஸ்ன்னு கூப்பிட்றாரு, இல்லை வீட்டு செலவு எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துக்கிறேன், அதனால் இவர் என்ன பாஸ்ன்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ இவரோட ஓ அப்படியா ஹஸ்பண்டா, கல்யாணமாக எத்தனை வருஷமாச்சு,
ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னோன்னே அவங்க இப்போ தான் கல்யாணம் ஆனு சொல்லி அவள் சொல்லியிருப்பா. ஓ அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஓகே நாங்கள் போகிறோம், இவருக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் வந்தோன்னு சொல்லிட்டு அவனை அந்த குண்டு பையனை கூப்பிட்டு போயிடுவா. ஐயோ மேடம், எப்படி நடித்தேன் பார்த்தீங்களா, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சீக்கிரம் பாக்கெட் மணி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொன்னோன்னே அப்புறம் இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, இன்னும் கிளம்பலையா, ஓகே பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, நீங்கள் கூட வாங்க, அவங்க அளவை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஐயோ அதெல்லாம் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு, ஒரு ஹஸ்பண்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு ஐயோ நான் நடிக்க தான் வந்தேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நடிக்க முடியாது போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. பாஸ் நான் சொன்னேன்ல இவங்க ஹஸ்பண்டே இல்லைன்னதுக்கு, ஆமாம் எதுக்கு நீ போய் சொல்கிற, எதுக்கு நடிக்க ஆள் கூட்டு வந்திருக்கேன்னு சொன்னானே, நம்ம ஹீரோயினு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்ப மாடியில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மாடி கூட்டு போகிறாங்க. பேசுகிறப்போ என்னாச்சுன்றதுக்கு இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே நல்லபடியாக நடந்துக்கிறது இல்லை, அவர் வந்து எங்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்றதுக்கு, ஆமாம் கொடுத்துட வேண்டியதுன்னு, அப்படி கஷ்டப்பட்டு ஒரு உறவில் இருக்குன்னு அவசியமே இல்லையே நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எங்களது சாதாரண மேரேஜ் கிடையாது அப்படின்னா, அப்படின்ன மேரேஜ் அது எங்களோட மேரேஜ் ஆன்லைன் சொல்லி வரப்போ பாஸ் பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு வாங்கன்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்றான். சரி வா போடலான்ட்டு 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா ஒரு மேலே போகிறப்போ ஒருத்தர் இடிச்சிட்டு போயிருப்பான். அந்த குண்டன் நின்றுருப்பான் சொல்கிற தலையை வந்துட்டு என் வாட்ச் இவ தான் திருடி இருக்க, இவ தான் என்ன இடிச்சா, இவகிட்ட தான் இருக்குங்க நினத்துக்கு, நாளை ஒன்றும் வாட்ச் திருடவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு வேலைக்காரி நீ திருடாமல் வேறு யார் திருடுவான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சண்டைக்கு வராரு. அப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது, அவள் கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டான், நீ வேறு யாரையா போய் பாருனதுக்கு, இல்லை ஒரு பெரிய கம்பெனி முதலாளி ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படியே நான் பெருசாக பண்ண நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இல்லை இவ தான் பண்ணியிருப்பான்ட்டு வாடின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கு செக் பண்ணுறப்போ நம்ம ஹீரோ கோவத்தில் அடிச்சிட்டா. என்ன தைரியம் வந்து அவளை தொடுவேன் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய ஓனரு இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, அப்போ இங்கே என்ன தான் நடக்குதுன்னே தெரியலன்ட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு கோவத்தில் ஓ நான் வந்து திடீர்னு நீ பார்க்கணுமான்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டு போகிறப்போ, அவனுக்குலாம் நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நான் சொல்கிறத அமைதியாக கேளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக நிற்க வச்சிட்டாரு. நான் இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறக்குள்ள பார்த்தா ஃபோனை பார்க்குறது அவன் வாட்ச் இருக்குது. வாட்சை கையில் வச்சுட்டு ஓ என் வாட்ச் இங்கே இருக்க, இவதை எடுத்து இங்கே வச்சிருப்பானதுக்கு, நீ மறந்து வச்சுட்டு இங்கே வந்துட்டு திரும்ப அவன் மேலே குத்த சொல்லி நம்ம ஹீரோ கோமா கேட்குறாரு. நீங்கள் என்ன இவ ஒரு வேலைக்காரி, இவளுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னா, இவளுக்கு இவ்வளோ மதிப்பெல்லாம் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்கிறப்போ, நீ யாரை பார்த்து வேலைக்காரின்னு சொன்ன, அவள் எங்கள் வீட்டு மருமங்க அப்படின்ட்டு தாத்தா வராரு. அங்கேருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி, இவனும் சொட்ட மாட்டேன் கம்மன் இல்லாமல் எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம், ஒரு வேலைக்காரிக்கு இந்த பொசிஷன் கொடுத்து நீங்கள் அவளை காப்பாற்ற நினைக்கலாமா, தப்பு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசுகிறப்போ தாத்தா பலார்னு அரைஞ்சு, என் வீட்டு மருமகளை நீ இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா டீலிங்ஸையும் கூட கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா சொல்லிடுறாரு. ஐயோ வேண்டாம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறான். நம்ம ஹீரோ ஒரு உதச்சு நீ பேசுனதுக்கு இதான் ஒன்று தரானு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு செட் ஆகலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் நினச்சோமே நான் டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு அப்போ தான் அவன் ஒய்ஃப்னு தெரியுது. ஐயோ இத்தனை நாள் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லத்தத்தா நாங்கள் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே என்னடா நடக்குது, இல்லத்தத்தா இது எங்கள் 2 பேருக்கும் நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவ தான் எனக்கு ஒய்ஃப்னு தெரியாது, அதனால தான் டைவர்ஸ் கேட்டேன், இப்போ தான் ஒய்ஃப் தெரிஞ்சிச்சுல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னமோ குழப்பற வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றப்போ, ஆமாம் எதுக்காக வேண்டான்னு சொன்னேன், எங்களுக்கு 2க்குள்ளே என்ன காரணம்னு சொல்லி கேட்டோன்னே அவள் வந்துட்டு சர்டிஃபிகேட் காமிக்கிறான், இதில் ஃபோட்டோ இல்லையா, அதனால் இவரை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவருக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியல போல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படியே ஆனால் பேர் அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த வில்லனும் எட்டி நின்று பார்த்துட்றாங்க. இவ சந்தோஷமாக சாப்பாடை பார்த்துட்டு புருஷன் கூட சேர்ந்துட்டா போலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்றதுக்கு இவளை ஏதாவது பண்ணணும், நம்ம கிடைக்காத காசை வந்து எப்படியாவது நம்ம 50 மில்லியனை வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அங்கே போகுது. இவங்க தனியாக பார்த்துக்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு, ஏன் டைவர்ஸ் எல்லாம் பண்ண போனீங்கன்னு கேட்டு 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இத்தனை நாளாக நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் கூட இப்படிலாம் இருக்கணும், ஏன்னா நம்பவே முடியல நீங்கள் ஹஸ்பண்டாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு பேசி கணத்தை தொட போகலான்னு பார்க்குறப்ப அவர் வந்து முடிச்சிட்டு 2 பேரும் கண்ணு பார்த்து கிஸ் பண்ண போவார். இவ வேணான்னு சொல்லி கை வச்சு தடுத்துருவா. உனக்கு இன்னும் ஏற்றுக்கணும் டைம் வேணுமா, எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோ, கண்டிப்பாக ஒன்று இது பண்ணுவேன் அப்படின்றதுக்கு, இல்லை நீங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவன் அப்படியே முழிக்கிறா. உனக்காக நான் காத்திருப்பேன், சரியா, உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னால் வேணும் தானே அர்த்தம், அது கூட இவளுக்கு புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடைப்பட்ட டைமில் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டும் அவ கூட நல்லா சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நினச்சிக்கிறப்போ 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து ஓகே நான் எங்கள் அம்மாவை பாட்டி பாட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே பத்திரமா பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போயிட்டு இருக்கிற பார்த்தீங்களா எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்போ யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக அங்கே
அங்கேருந்து எஸ்ஐ போனாலும் ஒரு வழியில் வந்து அவன் வந்து பிடிச்சிட்டான். யாருன்னு பார்த்தா வில்லன்காரன் தான். அவளை போய் கட்டி போட்டு அவளை வந்து ஃபோட்டோலாம் எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த ஃபோட்டோவை எடுத்து காசை வாங்கிட்டு உடனே ஆன்லைனில் போகிறது அவங்க ஐடியா. வில்லனும் வில்லியும் அங்கே நின்றுருக்காங்க. அவன் சித்திக்காரியும் அவனை கட்டிக்கு போகிறத வந்து அவனும் நின்றுருக்காங்க. என்ன பார்த்துட்டே இருக்கா, வீடியோவை ஆன் பண்ணி அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணு அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுவோம், அவன்கிட்ட முதல்ல அவனை இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணிட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு 50 மில்லியன் பணம் வேணும், இல்லாட்டி உன்னோட ஒய்ஃபு நாங்கள் குண்டிலேன் பண்ணிடுவோன்னு சொல்லி அனுப்பணும். ஐயோ என்னோடய ஒய்ஃப் ஆபத்தில் இருக்கா, வாடா போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து அப்படியே கைகளை கட்டி போட்டு அப்படியே இருக்கிறப்போ அவகிட்ட போய் அவன் உட்காந்துட்டு அந்த வாயெல்லாம் எடுத்து விட்டுட்டு கெட்டு போய் தப்பு நடக்கிறக்க முயற்சி பண்ணுறப்ப அவள் வேண்டாம் கத்திரா. அப்படி யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இவன் போய் யாருன்னு எட்டி பார்க்குறப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் கைகள் கட்டல அவுத்துட்டு உடனே நம்ம சித்திக்கார இருக்கால அவள் கழுத்தில் வந்து கண்ணாடியை வச்சு கொத்தி வச்சு கொல்ல பார்க்காரா. இப்போ நீ இவனை விடாட்டி இவனை கொன்னுரு அப்படிங்கிற. அவன் அப்படியே சாதாரணமாக வரான். கொல்ல தானே போகிறா, தாராளமாக கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். கிட்ட வராதான்னு சொல்லிட்டு போகிறப்ப கத்தி பிடிச்சிட்றான். எங்கிட்ட இவரோட வேலைத்தனத்தை காமிக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவளை கட்டில் தள்ளி அவளை தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்தாச்சு. வந்து 2 போரி பிடிச்சி அடித்து உதச்சி ஒரு வழியாக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பவும் போகிறப்ப சித்திக்காரி வந்து கால் விழுந்து ஐயோ நான் மன்னிச்சிட்டு அவரை விட சொல்லி நிம்மதி தப்பு பண்ண முடியான்னு சொல்லி கெஞ்சடா. நீ பண்ண தப்புக்குதான் உனக்கு தேவைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளை திட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு வழியே நம்ம ஹீரோயினை அழைச்சிட்டு போகலான்னு போகிறப்போ அவன் என்ன பண்ணுறா, கத்தியால் குத்த வந்துடுறா நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து காப்பாற்றி அவர் இடுப்பில் அவர் காய வாங்கிக்கிறாரு. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோடனே தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. சின்ன காயங்கிறங்காட்டி சின்ன கட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பரவாயில்லையா, எனக்காக ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க மேலே காதல் அதிகமாகிருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குது நீங்கள் பண்ண முடியல அப்படின்னு ஐயோ என்னாச்சுன்னு பதறி போய் கிட்ட வரப்போ பிடிச்சி எடுத்து மடி மேலே போட்டுக்கிறாரு. எனக்கு ஒன்றுமில்ல நல்லா இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அதோட இந்த ட்ராமா முடிஞ்சு 2 பேரும் அழகாக லவ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க இந்த ட்ராமா. ஆன்லைனில் நம்ம ஹஸ்பண்டை வாங்கினாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி கிட்டே வந்தாச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ட்ராமாவில் பார்க்கலாம். ரொம்ப 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 நன்றி.